கண்மணி என்புடன் அடுத்த வர எபிசோடில் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி பவித்ராவுக்கு பார்த்திங்க அப்படின்னா தாலி செயின் மாற்றலான்னு சொல்லிட்டு பாட்டி வீட்டில் உள்ள எல்லோரும் போய் தாலி செயின் வந்து எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க. அதை வந்து பவித்ரா கிட்ட பார்த்திங்க அப்படின்னா காட்டுவாங்க. பவித்ராவும் ரொம்ப நல்லாயிருக்கு, ஆனால் இவ்வளோ வெயிட் எப்படி போட்டுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போ எல்லாம் பார்க்கும்போது கண்மணியும் பார்த்திங்க அப்படின்னா தாலி செயின் வாங்கி பார்ப்பாங்க. ரொம்ப நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருப்பாங்க. உடனே பாட்டி வந்து இந்த தாலி செயினை பூஜை அறையில் வச்சு பூஜை பண்ணுங்கள், பூஜை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் மாற்றணும்னு சொல்லுவாங்க. சரின்னு சொல்லிட்டு போய் பூஜை அறையில் வைப்பாங்க. உடனே பார்த்தீங்க அப்படின்னா அன்போட அண்ணி அதுக்கப்புறம் அன்போட அக்கா சேர்ந்து எல்லாம் ஒரு பிளான் பண்ணுவாங்க. இந்த மாதிரி வந்து இந்த தாலி செயினை வந்து எடுத்து கண்மணியோட பர்ஸில் போட்டுருவோம். தாலி செயினை காணும் எல்லாம் தேடும் போது கண்மணியில் பர்ஸில் உள்ளதை பார்த்தா கண்மணி வந்து எல்லாருமே திட்டுவாங்க. பாட்டி வந்து இப்படி தாலி செயினை போய் திருடி வச்சிருக்கே அப்படின்னு சொல்லிட்டு கண்மணியை வீட்டை விட்டு அனுப்பிடுவாங்கன்னு சொல்லிட்டு எல்லாம் சேர்ந்து ஐடியா பண்ணுறாங்க. ஆனால் வெண்ணிலா பார்த்தீங்கன்னா இதெல்லாம் சுத்த வேஸ்ட்டு, கண்மணி கண்டிப்பாக இதை செஞ்சுருக்க மாட்டான்னு சொல்லிட்டு இந்த ஐடியாவே உடச்சிருவாங்க. அதனால் இந்த ஐடியாலாம் வேணாம், வேறு ஏதாவது நல்ல ஐடியாவை யோசிங்கன்னு சொல்லிட்டு வெண்ணிலா வந்து சொல்லுவாங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது, அவங்க டார்ச்சர்லலாம் இந்த கண்மணி எப்படி தப்பிக்க போகிறாங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.